சிரிச்சுக்கோங்க, சிரிக்கதான் செய்யணும் நம்ம, அப்புறம் என்ன பண்றது? நான் நல்லா இருக்கணும்னா நான் வெளியே போகணும். பொய்யான இடத்துல இருக்கிறோம்ல, நான் கிளம்புறேன். சார் நான் கிளம்புறேன். கிளம்புறியா? உங்க இடத்து பக்கத்துல ஒரு கதவு இருக்கு, நீங்க போகலாம். நீ ஊருக்கு கிளம்புன்னு இங்க பல டெஸ்ட் இருக்கு. எல்லாரும் வந்து அவ்வளவு ஈஸியா வந்து மேடைக்கு வந்துட முடியாது. இந்த மேடைக்கு ரத்த கட்டெல்லாம் பண்ண வச்சுட்டு சாப்பாடு வேணுமான்னு ஒரு கேள்வி எப்படி அது கேட்க தோணுது? உங்களுக்கு கோவம் வருமே, அடிக்கலாம் போல தோணுமே. அட உன்னை ஏன்டா நான் போய் அடிக்கிறேன்? வணக்கம் மை டியர் ஜோன் மேட்ஸ், வெல்கம் டு ஷஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 9 உடைய டே 5 அண்ட் எபிசோட் 6 ஓட ரிவ்யூ தான். 2 நாளைக்கு முன்னாடி தான் கமருதீன் தண்ணியை பார்க்காம உள்ள போய் போத்திட்டு படுத்துட்டாப்புல. அதனால தண்ணியெல்லாம் வேஸ்டா போயிடுச்சுன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் குறும்படம்லாம் போட்டு காமிச்சாப்புல. வீட்டில் இருக்கிற 50 பேர் 2 பேரையும் கழுவி ஊத்துனாங்க இல்லையா? அதனால இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு புது ஸ்ட்ராட்டஜியை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 2 பேரும் பைப்புக்கு அடியிலேயே படுத்து தூங்கிடுவோம், எப்படியும் பிக் பாஸ் லைட்டை போட்டு தண்ணியை போட்டு விட்டாருன்னா நம்ம மூஞ்சில தானே வந்து விழுவோம் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்ச ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆயிடுச்சு. இன்னைக்கு காலையில 6 மணிக்கு டானு லைட்டை போட்டு தண்ணியை போட்டாப்புல நேரா வந்து சபரி மூஞ்சில விழுந்த உடனே குடுகுடுன்னு ஓடி போய் அந்த டேங்க் எடுத்து வந்து தண்ணியை புடிச்சிட்டாங்க. அவங்க போட்ட பிளானும் சக்சஸ் ஆயிடுச்சு. காலை 6 மணி. சூப்பர் சூப்பர் சூப்பர். அண்ட் அதுக்கப்புறமா கனியக்கா சபரி கிட்ட நைட் நந்தினி ஒரு ஹெவி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க இல்லையா? அதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது சபரி கேட்கிறாப்ல, ஆமா நந்தினி எதுக்கு அழுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்கும்போது எனக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஒரு மனுஷி எதுக்கு அழுகிறான்னு கூட தெரியாம போய் சமாதானப்படுத்த போய் வாங்கி கட்டிட்டு வர வந்த அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கனியக்காவே சொன்னாங்க, இல்ல யாரோ இறந்துட்டா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்கும்போது நந்தினி சிரிப்பான்ற மாதிரி சிரிச்சு காமிச்சிங்களாமே, அதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஓ சிரிச்சதுக்கு தானா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாப்ல. அதை பார்க்கும்போது எதுக்கு அழுதாங்க அப்படிங்கிறத விசாரிக்காம நைட் ஃபுல்லா எப்படி தான் நிம்மதியா தூங்குனாருன்னே தெரியலையே. சிரிக்கிறத கிண்டல் பண்ணிட்டீங்க. நான் ரோட்ல போகும்போது கும்பலா நின்றாலே எதுக்கு என்ன ஏதுன்னு சொல்லி கேட்டு விசாரிச்சுட்டு தான் போவேன். ஆனா வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க, ஒருத்தங்க நைட்டு ஃபுல்லா கடந்து கத்தி கதறி அழுகுடா செஞ்சிருக்காங்க. ஆனா கடைசி வரைக்கும் எதுக்குன்னே கேட்காம தூங்கி இருக்காங்கன்னா எப்படிப்பட்ட ஆட்களா இருக்காங்க பாருங்க. சில நேரங்கள்ல சில மனுஷங்களை புரிஞ்சிக்கவே முடியாது, ஏன் இப்படி இருக்காங்க, எதுக்கு இப்படி பண்றாங்க. அண்ட் அதுக்கப்புறமா வழக்கம் போல டெய்லி இந்த சூப்பர் டீலக்ஸ் வீட்ல என்ன கண்டென்ட் பண்ணுவாங்களோ அந்த கண்டென்ட்டை யாரு பண்ணுவாவோ அதே ஆள் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா சுபிக்ஷா நல்லா போத்திட்டு படுத்துட்டு இருந்தாங்க. அரோரா போயிட்டு என்னம்மா உடம்பு சரியில்லையா, பரவாயில்ல இருந்தாலும் எஞ்சி வந்து வெளியே உட்காந்துக்கோ, வேக்கப் சாங் போட்டாங்கன்னா நாங்க மட்டும் ஆடிட்டு வந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது பரவாயில்ல, இவ்வளவு நாள் கண்டென்ட்டுக்காக பண்ணிட்டு இருந்துச்சு, இன்னைக்கு உண்மையிலேயே உடம்பு சரியில்லை போலையா அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அடுத்தா வினோத் வந்து கூப்பிடுறாப்புல. அதுக்கப்புறம் கனியக்கா வந்து ஏமா கொஞ்சம் வாமா, இல்லைன்னா சமைக்க முடியாதுமா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சிரிச்சுக்கிட்டே எந்திக்கிறாங்க. அப்பதான் தெரியுது இன்னைக்குமே கண்டென்ட்டுக்காக தான் பண்ணிருக்காங்கன்னு. கிச்சன்லயே நின்று இருக்க மாதிரி ஒரு ஹோல் டே கிச்சன்லயே எனக்கு முடிஞ்சிடுது. ஆக மொத்தத்துல என்னைக்கு இந்த சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கு இந்த மாதிரி ஒரு பவர் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை கன்வே பண்ணாங்களோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் சுபிக்ஷா ட்ரை பண்ணக்கூடிய ஒரே ஒரு கண்டென்ட்னா அது இந்த கண்டென்ட் தான். கடைசியில இன்னைக்கு அது பண்ண முடியாம போச்சு, அது அவங்களே வர சொல்லிக்கிறாங்க. வழியா 50 பேர் வெளியே வந்த உடனே என்ன பண்ணுவாங்க, வழக்கம் போல வேக்கப் சாங் போட்டு விட்டுருவாங்க. எனக்கு ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டே வேக்கப் சாங் போட்டு இவங்க எல்லாம் ஆடும்போது கொஞ்சம் நகைச்சுவையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா ஒவ்வொரு நாளும் இவங்க ஆடுறத பார்க்கும்போது எனக்கு நகைச்சுவையா தான் இருக்குது. உங்களுக்கு பார்க்கிறதுக்கு எப்படி இருக்குன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிருக்காங்க பாத்தீங்களா, இந்த பிக் பாஸ் கண்டஸ்டன்சி இவங்க எல்லாருக்குமே ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியும். அதாவது ஒரு நாளைக்கு 3 ப்ரோமோ போடுவாங்க. எதையாச்சும் பண்ணி கண்டென்ட் கொடுத்து ஏதாச்சும் ஒரு ப்ரோமோல நம்ம வந்துகிட்டே இருக்கணும். அப்படி வரலன்னு வைங்களேன், ரொம்ப நாளைக்கு இந்த வீட்டில் இருக்க முடியாது அப்படிங்கிறத மற்றவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களோ இல்லையோ, ஆனா விஜய் பார்வதிக்கு நல்லா தெரியுமா இல்லையா? அதனால காலங்காத்தாலே கெமி கிட்ட ஒரு சண்டை இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி திரும்ப கேட்கணும்னு தோணுதுன்னு தெரியல. அதாவது கெமி சமைச்சுக்கிட்டு இருக்காங்க, இவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சமைச்சுக்கிட்டு இருக்கிறதுனால கெமி வந்து சாப்பாடு வேணுமான்னு பார்வதிட்ட கேட்டாங்களாம். அதை பிடிச்சிக்கிட்டாங்க. அதை எப்படி என்ன பார்த்து சாப்பாடு வேணுமான்னு கேட்கிறா, நேத்து தான் அடிச்சா உருண்டா புரண்டா, இன்னைக்கு வந்து சாப்பாடு வேணுமான்னு கேட்கிறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு வா வா சண்டைக்கு வா, ப்ரோமோல வந்துடலாம் வா வான்னு கூப்பிட்டு பார்த்தாங்க. கெமி கண்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் கையை பார்த்தீங்களா, அவ புரண்டி விட்டது தான், இந்த அடிக்கிறா பாரு இவ புரண்டி விட்டது தான் சொல்லிட்டு 50 பேரும் மியூசியத்தை காட்டுற மாதிரி காமிச்சு பார்த்தாங்க. அப்பயும் கெமி அசரலையே. ரத்த கட்டெல்லாம் பண்ண வச்சுட்டு சாப்பாடு வேணுமான்னு ஒரு கேள்வி எப்படி அது கேட்க தோணுது. கடைசி வரைக்கும் பார்வதியும் முயற்சியை கைவிடவே இல்லையே. எப்படியாச்சும் கண்டென்ட்டை வாங்கிடணும்னு சொல்லிட்டு முகமூடி வில்லத்தனம் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க. கடைசியில் அவளுக்கு ஒன்றும் காதல விழாமலாம் கிடையாது, காதல விழுது, இருந்தாலும் கண்டுக்காத மாதிரி இருக்கா அப்படிங்கிறத வேற அவங்களே வேற சொல்லிக்கிட்டாங்க. எவ்வளவோ போராடி பார்த்தோம், கடைசி வரைக்கும் கெமி அசரவே இல்லை. எனக்கு அதுதான் பயங்கர ஆச்சரியமாவே இருந்துச்சு. ஏன்னா யாராச்சும் சிம்பிளா ஒரு வார்த்தையை விட்டாலே அந்த வார்த்தைக்குள்ள இறங்கி வீடு கட்டி எப்படியாச்சும் ப்ரோமோல வந்துடணும்னு துடிக்கிறதே கெமி தான். ஆனா பார்வதி வா வான்னு சொல்லி கூப்பிட்டுமே ஏன் இந்த கொலாபரேஷனுக்கு
அவங்க ஒத்துழைக்கல அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் எனக்கு புரியல. இந்த முகமூடிக்கு பின்னாடி இப்படி ஒரு வில்லத்தனம் எல்லாம் கேட்கும், ஆனா கேட்காத மாதிரியே இருக்கிறது. இந்த வீட்டுல எஃப்ஜேன்னு ஒரு பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் எப்பெல்லாம் கண்டென்ட் பண்ணலாம்னு சொல்லி களத்துல இறங்குறானோ அப்பெல்லாம் ஒரு கேஸை வாங்கிட்டு வந்துடுறான். இப்படிதான் ஸ்டார்டிங்ல திவாகர்கிட்ட போயிட்டு ஏதோ காமெடியா பண்றேன்னு சொல்லி பண்ணி கடத்துல வெட்டுவேன் குத்துவேன்னு பேசிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் நந்தினி மாதிரி சிரிச்சு காட்டுறேன்னா அது சந்திரமுகியாவே மாறி போச்சு. கடைசியில இன்னைக்கு நான் சபரி மாதிரி இமிடேட் பண்றேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் சார் அப்படின்னு சொல்லி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு கடத்துல பில்லோ தூக்கி எரிஞ்சான் பாருங்க. அங்க இருக்கிற பாட்டில் எல்லாம் கீழே விழுந்து உடைஞ்சு போச்சு. சும்மா எப்ப பார்த்தாலும் கத்தினே இல்ல. பாதுகாப்பா வச்சிட்டு இருந்தது உடைச்சிட்டீங்களா ஐயா மன்னிச்சுக்கங்க ஐயா. ஆக மொத்தத்துல எஃப்ஜே உடைய நேரமா என்னன்னு தெரியல, அவன் தொட்டதெல்லாம் பொண்ணாகுதோ இல்லையோ புண்ணாயிட்டு இருக்கு. எஃப்ஜே முடிச்சிட்டப்பா. அதுக்கப்புறமா பிக் பாஸ் எல்லாரையும் கூப்பிட்டு சோஃபால உட்கார வச்சு நான் வட்டிக்கெல்லாம் கடன் வாங்கி ஜெயில் கட்டி விட்டுருக்கேன், அதுக்குள்ள 2 பேர் அனுப்பணும், அது யாருங்கிறத நீங்க தான் செலக்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அப்படியா சரி ஓகே என்ன டாஸ்க்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, அதாவது இவங்க 2 பேர் இந்த வீட்டுக்குள்ள எதுக்காக இருக்காங்கன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி 2 பேரை செலக்ட் பண்ணி சொல்லணுமா. இதுக்கு முன்னாடி தான் ஒரு நாள் கூத்துன்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் எடுத்து வந்தாங்க, ஒரே நாள்ல சரக்கு முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதையே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி 2 பேர் எதுக்கு இந்த வீட்டுல இருக்காங்கன்னே தெரியலன்னு சொல்லி சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த வீட்டுல இவர் எதுக்கு இருக்காருன்னே தெரியல, நீங்கள் நினைக்கும் 2 நபர்களை சரியான காரணத்தோட தேர்வு செஞ்சு சொல்லணும். ஃபர்ஸ்டா விக்ரம் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாப்ல, கமருதீன் பேரை வந்து சொன்னாப்ல. கமருதீன் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது லீடர்ஷிப் குவாலிட்டின்னு ஒன்று கொடுத்தோம், ஆனா அந்த மனுஷன் அதெல்லாம் மதிக்காம உள்ள போய் படுத்து தூங்கிட்டாப்ல, அதனால கமருதீன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. சரி ரைட், அடுத்ததா கண்டிப்பா பிரவீன் காந்தி பேரை சொல்லிட்டு யங்ஸ்டர்ஸ்க்கு வழி விட்டது தான் சொல்ல போறாரு போல அப்படின்னு சொல்லி பார்த்ததுக்கு இல்ல ஆளை மாத்திட்டேன் அப்படிங்கிற பேர்ல வியானா பேரை சொன்னாப்ல. வியானா எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க வந்து இந்த வீட்ல இருந்து அந்த வீட்டுக்கு போனா அந்த பவரை வச்சு நான் பயங்கரமா யூஸ் பண்ணிடுவேன்ற அளவுக்கு ரியாக்ஷன்லாம் கொடுத்தாங்க, ஆனா எதையுமே யூஸ் பண்ண மாதிரி தெரியல, அதனால வியானா அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. இந்த பவர் வச்சு நீங்க என்ன பண்ணீங்கன்னு எனக்கு கன்வே ஆகல. அந்த அடுத்த எஃப்ஜே வந்து இந்த அரவலா பிள்ளைக்கு கொஞ்சம் கூட இன்வால்வ்மெண்டே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அடுத்த வினோத்குமாரை பொறுத்த வரைக்கும் எதையாச்சும் பேசுறாப்ல, ஆனா ஏன் பேசுறாருன்றது அவருக்கே தெரியல, அதனால இவங்க 2 பேரும் அப்படின்ற மாதிரி சொன்னாப்ல. அவரா வராரு ஏதாவது ஒன்று சொல்றாரு சொல்லிட்டு போயிடுறாரு. அந்த அடுத்த அந்த கெமி வந்து அப்சரா பெருசா எங்கேயும் பேசுற மாதிரியும் தெரியல, எந்த பிரச்சனையிலும் இன்வால்வும் ஆகிற மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அடுத்த வியானா பேரை சொன்னாங்க. வியானாக்கு நம்ம விக்ரம் சொன்ன அதே ரீசன் தான், கிடைச்ச பவரை சரியா யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. வியானா சொன்ன மாதிரி நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அந்த அடுத்த வந்து நந்தினி வந்து விக்ரம் வந்து பேசுறாப்ல, ஆனா எங்க இருக்காரு அப்படிங்கறது எங்களுக்கு தெரிய மாட்டுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த அடுத்த இவங்களுமே வியானா பேர் தான் சொன்னாங்க, பேசலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருக்காங்க, அது வேலைக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது பேசலாமா இல்ல பேசக்கூடாது அப்படின்னு ஒரு இதுல நீங்க இருக்க மாதிரி இருக்கு. அந்த அடுத்த வந்து விஜய் பார்வதி வந்து ஃபர்ஸ்டா பிரவீன் காந்தி பேரை சொன்னாங்க. அது பிரவீன் காந்தி வந்து கருத்து சொல்றதுக்காக வந்திருக்கேன்ற மாதிரி சொன்னாப்ல, ஆனா அந்த கருத்தையும் சிந்தனையும் எங்கேயும் செயல்படுத்துற மாதிரியே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பிரவீன் காந்தி அரோரா கிட்ட பேசினதுல இவங்க காதுக்குன்னு வந்து சேரல போல இருக்கு. அந்த அடுத்த வினோத்குமார் வந்து கொஞ்சம் குழப்பத்திலேயே இருக்காப்ல, அதனால அவருமே வேலைக்கு ஆக மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சேர்த்தே சொல்லி விட்டாங்க. வினோத் அண்ணனும் வந்து குழப்பமாவே இருக்கிற மாதிரியே இருக்கு. அந்த அடுத்த வந்து ஆதிரை வந்து அப்சரா பொறுத்த வரைக்கும் மேக்கப் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க, வேற எதுவுமே பெருசா பண்ண மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்களுமே வியானா வந்து கொடுத்த பவரை சரியா யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் சொல்லிட்டா அந்த பாயிண்டை எல்லாருமே பிடிச்சிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. வியானாக்கு இது வரைக்கும் சொன்ன எல்லாருமே பவரை சரியா யூஸ் பண்ணலன்னு சொல்லியே ஓட் போட்டாங்க. குட்டி குட்டியா சின்ன சின்ன வேலை சொல்றது மட்டும் கிடையாது உங்களோட பவர். அந்த அடுத்த வந்து துஷார் வந்து வினோத்குமார் பேரை சொன்னாப்ல, என்ன காரணம் சொல்லி கேட்டதுக்கு அந்த மனுஷன் ஒரு பிரச்சனையை ஊதி பெருசாக்க தான் பாக்குறாரு தவிர்த்து அன்னைக்கு ட்ரை பண்ண மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த அடுத்த இவருமே வந்து கமருதீன் பேரை வந்து சொன்னாப்ல, என்ன காரணம் சொல்லி கேட்டதுக்கு அந்த மனுஷன் வெளியே இருக்கிறத விட உள்ளதான் அதிகமா இருந்தாரு, அதனால அவர் பேரை சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. கமருதீன் அண்ணன் நீங்க வந்து வெளியில இருக்கிறத விட உள்ள ஏரியால அதிகமா இருக்கீங்க. இப்படி எல்லாரும் வரிசையா வந்து சொல்லிட்டு இருக்கும்போது தான் விஜய் பார்வதி யோசிச்சிருப்பாங்க போல இருக்கு, ஆஹா காலையில தான் ஃபர்ஸ்ட் ப்ரோமோ மிஸ் பண்ணிட்டோம், இப்போ 2வது ப்ரோமோ போறதுக்கு டைம் ஆச்சு, இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் கொடுத்து ஸ்கோர் பண்ணா கண்டிப்பா ப்ரோமோல வந்துருவோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்களான்னு தெரியல. பிக் பாஸ் கிட்ட பிக் பாஸ் இப்போதான் பிக் பாஸ் எனக்கு கேமே புரியுது, நான் கொஞ்சம் ஆளெல்லாம் சேஞ்ச் பண்ணி சொல்லலாமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே பிக் பாஸ் அப்ரிஷியேட்லாம் பண்ணி கூப்பிட்டாப்ல. அங்கேருந்து குடுன்னு வந்து வினோத்குமார் வேணாம் அந்த பேர் அழிச்சிருக்க கெமியா ஆட் பண்ணிக்கோங்கன்னாங்க. கெமியா எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நேற்று என் கூட ஒரு கேம் ஒன்று ஆடினாங்களே அதுல எவ்வளவு வன்முறை தெரியும்ல, இவங்க இந்த வீட்டில் இருந்தா வன்முறை அதிகமா இருக்கும், அதுவும் என்கிட்ட அதிகமா இருக்கும், அதனால கெமி அப்படிங்கிற மாதிரி சொல்லி நாமினேட் பண்ணி விட்டு போறாங்க. சோ இவங்க இந்த வீட்ல இருந்தாங்கன்னா வன்முறைகள் வந்து எனக்கு நடக்குமோ தோணுது. இதுல இருந்து ஒரு விஷயம் மட்டும் தெளிவா தெரிஞ்சு போச்சு, விஜய் பார்வதியை பொறுத்த வரைக்கும் எப்படியாச்சும் கெமி கூட ஒரு சண்டை போட்டு ஒரு கண்டென்ட் நான் கிரியேட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி நின்று இருக்காங்க. இவங்களுடைய ஆசையை கெமி தான் நிறைவேற்றி வைக்கணும்.
நீ பழனிக்கே பால் காவடி எடுத்தாலும் ஒரு அடி நகராது. அண்ட் அடுத்த வந்த கமருதீனுமே வினோத் பேர் தான் சொன்னாப்ல, எதையாச்சும் ரெஜிஸ்டர் பண்ணணுன்றதுக்காகவே பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அண்ட் அடுத்த இவருமே வியானா பேர் தான் சொன்னாப்ல. என்ன காரணம்னா இவங்களுக்கு ஒரு பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ள நின்று பேசிட்டு இருந்தோம். கடைசியில் என்கிட்டே வந்து எதுக்கு உள்ள நின்னீங்க, வெளியே போய் நிற்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்டயே கேட்டா. ஸோ அவ பண்றதெல்லாம் கொஞ்சம் ஃபேக்கா இருக்கு, அதனால சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. நானுமே பெர்ஃபார்ம் பண்றேன்ற ஒரு சில பாயிண்ட்ஸ்ல எடுத்து வைக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அண்ட் அடுத்த வந்து வினோத்குமார் வந்து ஃபர்ஸ்டா துஷார் பேரை சொன்னாப்ல. துஷாரை பொறுத்த வரைக்கும் ஒரே ஆள் கூட தான் டிராவல் பண்றாப்ல, வேற யாருக்கிட்டையுமே பேசுற மாதிரியே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அந்த ஒரு ஆள் வேற யாரும் கிடையாது, அரோரா புள்ள தான். தனியா ஒருத்தர் கூடயே டிராவல் பண்ற மாதிரி இருக்கு. அண்ட் இன்னொரு ஆள் வந்து ஆதிரை. அவங்க ஒர்க் மட்டுமே தான் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர்த்து மத்தபடி வேற எதுலயுமே கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாப்ல. வேலையிலயோ கான்சென்ட்ரேட் பண்ணல அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது பிக் பாஸ். ஒன்ஸ் எல்லாருமே சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா அதிகமான ஓட்டு யாருக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வினோத் அண்ட் வியானா இவங்க ரெண்டு பேருக்கு தான் வந்துச்சு. சோ முதல் வாரத்திலேயே ஃபர்ஸ்டா அந்த ஜெயிலுக்கு போக போற அந்த ரெண்டு பேர் யாருன்னா இவங்க ரெண்டு பேர் தான். நீங்க ரெண்டு பேரும் சிறைவாசம் அனுபவிக்க வேண்டும். இந்த சீசன்ல வந்த கண்டஸ்டன்ட்ஸ்லாம் கொஞ்சம் மோசமா இருந்தாலும் அதுல ஓரளவுக்கு பரவலாம இருக்கிறது ஆதிரை. ஏன்னா நிறைய இடத்துல கொஞ்சம் வேலிடான பாயிண்ட்ஸ்லாம் பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளே சொல்லியிருப்போம். ஆனா ஆதிரை என்ன சொல்றாங்க, அப்படிலாம் நீங்க யோசிக்காதீங்க, நான் இந்த கும்பலோட கும்பல் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு குட்டி கெமியா மாறிட்டு வராங்களோ அப்படிங்கிற டவுட் தான் வருது. ஏன்னா எங்கேயாச்சும் போய் யாருக்கிட்டையாச்சும் வாயை பிடிங்கி அது மூலியமா ஒரு கண்டென்ட் பண்றதுக்கு தான் துடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ கூட இப்போ நடந்த டாஸ்க்ல வினோத்குமார் வந்து ஆதிரையை பத்தி சொல்லியிருப்பார் இல்லையா, அது எப்படி நீங்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வினோத்திட்ட கேட்டிருக்காங்க. வினோத் சொல்றாப்ல, ஏமா என் மனசுல என்ன இருக்குதோ அதை தான் நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி எவ்வளவோ சொல்லி பார்க்கறாப்ல. ஆனாலும் விடாம வாலண்டரா கண்டென்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. அப்ப அப்சரா அப்படி கிராஸ் ஆனாங்களா, நீ அப்சராவை பார்த்து மேக்கப் மட்டுமே போட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்றியா, அது நியாயமாமான்னு சொல்லி கேட்டதுக்கு ஆமா அவங்க மேக்கப் மட்டும் தான் போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அப்படிலாம் சொல்லக்கூடாதுலமா அப்படின்னு சொன்னதுக்கு அட போங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அப்சரா வந்து மேக்கப் போட்டே இருக்காங்க, யார்கிட்டயும் பேசுறது இல்ல. ஒருத்தர் பத்தி நீ அப்படி மேக்கப் போட்டாங்க சும்மா. ஆக மொத்தத்துல ஆதிரையை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்க பேசுறதெல்லாம் வேலிடான பாயிண்ட் தான். அதை பத்தி யாரும் எந்த கேள்வியும் கேட்க கூடாது. அப்படி கேள்வி கேட்டா நான் அந்த இடத்த விட்டு போயிருவேன். ஆனா என்ன பத்தி யாராச்சும் ஏதாச்சும் பேசுனீங்கன்னா நான் நிக்க வச்சு கேள்வி கேட்பேன், அதுக்கு நீங்க பதில் சொல்லி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருக்காங்க. அது ரொம்ப நாளைக்கு வேலைக்கு ஆகாது. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தோம் திவாகர் தான் போட்டு பொளக்க போறாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா வீட்டுல இருக்கிற 50 பேரும் கும்பலா சேர்ந்து அடிச்சதுல அந்த மனுஷனுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் கிடைச்சிச்சு இல்லையா, அதே மாதிரி இப்போ அந்த மனுஷன் ஒரு விஷயம் சொல்றாப்ல, அதாவது எனக்கும் கமருதீனுக்கும் 1000 பிரச்சனை இருக்கதான் செய்யுது, அந்த மனுஷன் எனக்கு பாடி ஷேமிங்லாம் பண்ணிருக்காரு, எனக்கு சுத்தமா பிடிக்காது தான், இருந்தாலும் எல்லாருமே போய் கமருதீன் பேரை சொல்லக்கூடாது, அந்த மனுஷன் தனியா எவ்வளவு வேலையை தான் பாப்பாப்ல, அதனால தான் எல்லாருமே கமருதீன் கமருதீன் சொல்லும்போது நான் கமருதீன் பேரை சொல்லல அப்படின்னு சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணாப்ல. பரவாயில்ல, என்னதான் அந்த மாதிரி வேலைகள் பார்த்தாலும் அந்த மனுஷனுக்குள்ளேயும் சில நல்ல விஷயங்கள் இருக்கத்தான் செய்யுது அப்படிங்கறத அப்பப்ப வெளிப்படுத்துறாப்ல. எல்லாரும் ஒரே ஆளை குத்துறாங்க. முதல்ல கமருதீன் நான் கமருதீன் சொல்லக்கூடாதுன்னு நான் டக்குன்னு மாத்தி வர சொன்னேன். அண்ட் குறிப்பா இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் நீங்க ஃபன்னுக்கு எஃபோர்ட்லாம் போட தேவையில்ல, நார்மலா பேசுறதே பண்ணதா இருக்கு. குறிப்பா ஒவ்வொருத்தரையும் பேர் சொல்லி கூப்பிடுறதே பண்ணதா இருக்குது. திவாகரன்னா பிரவீன் காந்தியை பார்த்து ராஜீவ் காந்தின்னு கூப்பிடுறாப்ல, அவர் என்ன திவாகரை பார்த்து சுதாகர்னு கூப்பிடுறாப்ல, பார்வதியை பார்த்து மாயான்னு கூப்பிடுறாப்ல. இன்னைக்கு நம்ம கனியக்கா என்ன பண்றாங்க, சூ 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 சூன்னு ஒருத்தர் யாரு, ஓ சுபிக்ஷா சுபிக்ஷா சுபிக்ஷான்றாங்க. கடைசி வரைக்கும் நமக்கு தான் இவங்க பேர் தெரியலன்னு பார்த்தா வீட்லயே வாழ்ந்துகிட்டு இருக்கிற அவங்களுக்கே ஒருத்தன் பேரும் தெரிய மாட்டுது. அப்ப கனியக்கா வந்து பிரவீன் ராஜ் சொல்லிட்டு இருக்காங்க, சுபிக்ஷா வந்து சிக்கன் பண்ணி கேட்கிறா. சிக்கன் பண்ணி கேட்கறது பிரச்சனை கிடையாது, ஆனா இங்க 13 பேருக்கு சாப்பாடு இல்ல, பட்னியா கிடக்குறோம், அந்த நேரத்தில் நாங்க வந்து சப்பாத்தியோட சிக்கன் தான் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றதை நான் அநியாயமா பாக்குறேன், அதனால ஒரு வேலையை பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த வேலை என்னன்னு சொல்லி கேட்டா சிக்கன்ல உப்பளி போட போறாங்களா. அதுக்கு இவங்க வச்சிருக்க பிளான் என்னன்னா, பிரவீன் ராஜ் சமைச்சுக்கிட்டு இருக்கும்போது அவர் உப்பு போட்டாரு அப்படிங்கிற விஷயம் தெரியாம கனியக்காவும் உப்பளி போட போறாங்களா. சோ இதெல்லாம் யதார்த்தமா நடக்கிற மாதிரி பண்ண போறாங்களா. நீங்களும் போட்டீங்களா நானும் போட்டேனா அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி ரெண்டு பேரும் நேச்சுரலா ஆக்டிங்லாம் பண்ணி ஒரு உப்பள்ளி போடுறத பார்த்து கனியக்கா ஷாக் ஆகி வந்து ஐயோ நீ எதுக்குடா உப்பு போட்ட, நானும் உப்பு போட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நான் தானே சமைக்கிறேன் நீங்க எதுக்கு போடுறீங்க அப்படின்னு சொல்லி அவரு கேட்டு அதை பார்த்து 50 பேரும் பதறி அடிச்சு ஓடி வந்து சுபிக்ஷா வாயில வச்சு பார்த்தா அந்த வாயில வைக்க முடியல, அந்த அளவுக்கு உப்பு போல இருக்கு. உப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. அதுக்கப்புறமா சரி ரைட் அதை எப்படியா சரி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தண்ணி அள்ளி ஊத்துங்க, உருளைக்கிழங்கு தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. சரி ரைட் இப்பயாச்சும் சரியாயிடுச்சான்னு பாருங்கன்னு சொல்லிட்டு வியானா கூப்பிட்டு டேஸ்ட் பார்க்க சொன்னா அந்த புள்ள கடந்து அழுகுது. என்னமா அழுகுறன்னு சொல்லி கேட்டா காரமா, இப்ப தண்ணி இருக்கு காரமா. ஆக்சுவலா இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து இந்த பவர் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷா ஆடாத ஆட்டம் ஆடிக்கிட்டு தான் இருக்காங்க, கொஞ்சம் ஓவர் திமிராவும் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அது மூலியமா இவங்களுக்கு வரக்கூடிய கோவமே நியாயமான கோவம் தான், பட் இருந்தாலும் இவங்களுடைய கோவத்தை கொண்டு போய் சாப்பாடுல தான் காட்டணுமா. இப்ப அந்த சாப்பாடை நாங்க சாப்பிட மாட்டோம்னு சொல்லி வேஸ்டா போயிருந்தா அது வேஸ்ட் தானே. சொல்லக்கா அக்கா
ஆனா அதுக்கப்புறமா பிரவீன், கனியக்கா, ஆதிரைன்னு சொல்லிட்டு 3 பேரும் மாறி மாறி பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ்லாம் பட்டிருந்தாங்க. அண்ட் கடைசி வரைக்கும் இவங்க 3 பேரும் பண்றது பெர்ஃபார்மன்ஸ் தான் அப்படிங்கறத இந்த சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் இருக்கிற யாருமே கண்டுபிடிக்கவும் இல்லை. கடைசியில் வேற வழி இல்லாம சரி ரைட் சமைச்சு போடுங்க அப்படின்னு சொல்லி அதை வேற சாப்பிட்டு இருந்தாங்க. இதுல வேற டேஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு ஐயோ நாங்களாம் டேஸ்ட் பண்ணக்கூடாது, நீங்க தான் டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் அதை வேற ஒரு ரூலா வச்சிருக்காரு இல்லையா, அதை வச்சு வேற பழி வாங்குறாங்க. நீங்க டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுருக்கலாம்ல. டேஸ்ட் பார்க்க கூடாது, நம்ம டேஸ்ட் பார்க்க கூடாதா? இதுல திடீர்னு கமருதீன் ஆதிரை இவங்க 2 பேரும் சண்டை போட்டுருக்காங்க. நீ என்ன பார்த்து தௌலத்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இவங்க கேக்குறாங்க. உன் டோன் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காப்ல. நீங்க தௌலத்தான் சொல்லி பேசுறப்போ நான் இது மாதிரி பேசுறது தப்பு இல்ல. தௌலத்து கெட்ட வார்த்தை மச்சான். எதுக்குடா சண்டை போறீங்க, ஏன்டா சண்டை போறீங்க? ஒரு சண்டையை காட்டுறீங்கன்னா அட்லீஸ்ட் எதுக்கு இந்த சண்டை எங்க இருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னாச்சும் முழுசா காட்டுங்கடா. சண்டை பிடிக்கிறாங்க, எங்களுக்கு அது கண்டென்ட், நாங்க பிச்சி பிச்சி போடுவோன்ற மாதிரி போட்டீங்கன்னா அது என்னடா நியாயம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நீங்க வேலையை ஒழுங்கா செய்ய மாட்டீங்க, வர வேண்டாம். அதுக்கப்புறமா வீட்டு தலை டாஸ்க் உடைய கடைசி ரவுண்ட் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி வச்சது பயங்கர டஃபா இருந்துச்சு, பால் காய்ச்சறது, ஜீன்ஸ் பேண்ட் துவைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இதுவுமே பயங்கர டஃபா தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நான் ஆவலா காத்துக்கிட்டு இருக்கும்போது ஆக்டிவிட்டி ரூம்ல 3 ஆப்ஷன் இருக்குமா. இவங்க நல்லா யோசிச்சு ஆளாளுக்கு ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணணுமா. எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ண போறீங்க அப்படிங்கறத பொறுத்து தான் நீங்க வீட்டு தலை ஆக முடியுமா முடியாதா அப்படிங்கறதே செலக்ட் பண்ணுவாங்களா. அண்ட் இதை செலக்ட் பண்ண போறது யாரு, ஜட்ஜஸ் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க தானே. 3 ஆப்ஷன்ஸ் வைக்கப்பட்டிருக்கும். போட்டியாளர்கள் ஒவ்வொருவரும் ஒரு ஆப்ஷனை தேர்வு செய்யணும். அண்ட் இவங்க 3 பேரும் உள்ள போனதுக்கு அப்புறம் அங்க இருந்து அந்த 3 ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இனிமேல் நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டுருந்துச்சு. ரெண்டாவது வந்து இனிமேல் நான் யூனிஃபார்ம் மட்டுமே போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. அண்ட் கடைசியா இனிமேல் நான் முகத்தை காட்ட மாட்டேன், மாஸ்க் போட்டு தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இந்த 3 ஆப்ஷன் இருந்துச்சு. அண்ட் பிக் பாஸ் இதுல வச்சிருக்க ட்விஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த ஆப்ஷன் கடைசி வரைக்கும் கூட நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சேர்த்தே போட்டு விட்டாப்ல. இந்த முடிவு இந்த சீசனோட இறுதி வரை நீடிக்க வாய்ப்பு இருக்கு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு 3 பேரும் நல்லா யோசிச்சு துஷார் என்ன சொன்னாப்ல, நான் பேசவே மாட்டேன் அப்படிங்கறத சூஸ் பண்ணாரு. ஏன்னா நான் பாடி லாங்குவேஜ்லயே வந்து ஹேண்டில் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. பாடி லாங்குவேஜ் மட்டும் வச்சு அந்த ஒரு பாயிண்ட் ப்ரூவ் பண்ண முடியும். அண்ட் பிரவீன் வந்து அந்த யூனிஃபார்ம் ஒயிட்டா இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நான் ரொம்ப நேர்மையா இருப்பேன், எந்த பக்கமும் சாய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. எந்த நிறத்திலும் நான் சாயாமல் உண்மையா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் பிக் பாஸ். அண்ட் ஆதிரையை பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் மாஸ்க் போட்டுப்பேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஏன்னா நான் என்னுடைய ஒர்க்ல காட்டிப்பேனே தவிர்த்து என் ஃபேஸை காமிச்சு தான் ஒர்க் வாங்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. கேப்டன்சியை ப்ராப்பரா பண்ணணும்னு ஆசைப்படுறேன், அதுக்கு நான் என் ஃபேஸை காட்டி தான் பண்ணணும்னு அவசியம் இல்ல. சரி ரைட், 3 பேரும் சொல்லிட்டீங்களா, இவங்க 3 பேரும் சொன்னது எல்லாரும் கேட்டீங்களா, இப்போ சூப்பர் டீலக்ஸ் இருக்கவங்க செலக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பிரதர்ஸ் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல சோ சூப்பர் டீலக்ஸ் வீட்ல இருந்து ஃபர்ஸ்டா பிரவீன் காந்தி தான் ஸ்டார்ட் பண்ணாப்ல. முகத்தை காட்டாம இருக்கிறதும் தப்பு தான், பேசாம இருக்கிறதும் தப்பு தான். ஆனா துஷாரை பொறுத்த வரைக்கும் பேசாம இருக்கிறது மட்டும் இல்லாம அவர் கெட்டிருக்காரு பாத்தீங்களா, அதுலயே பாதி முகமும் மறைஞ்சு போச்சு, அதனால நான் துஷாருக்கு ஓட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அண்ட் அவரை ஃபாலோ பண்ணி கமருதீன், அரோரா, வியானா, சுபிக்ஷா, ரம்யா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே துஷாருக்கு தான் ஓட் பண்ணாங்க. பட் வினோத் மட்டும் என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு ஆக்ட்ரஸ்க்கு வந்து பிரியாரிட்டியே மூஞ்ச காட்டுறது தானே, இவங்க அதையே இந்த டாஸ்க்காக காம்ப்ரமைஸ் பண்ணிருக்காங்க, அதனால நான் ஆதிரைக்கு ஓட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாப்ல. பட் ஓவரால் ஓட்டுன்னு எடுத்து பார்க்கும்போது துஷாருக்கு வந்து 6 ஓட்டும், ஆதிரைக்கு வந்து 1 ஓட்டும், அண்ட் பிரவிராஞ்சிக்கு எந்த ஓட்டும் வரல. ஏன்னா அவர் யூனிஃபார்ம் தானே செலக்ட் பண்ணியிருந்தாரு, அதுல வந்து எந்த காம்ப்ரமைஸும் இல்லை அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த ஓட்டுடைய அடிப்படையில் இந்த சீசனுடைய ஃபர்ஸ்ட் கேப்டன்சியா வீட்டு தலையா யார் செலக்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா துஷாரை தான். துஷார் வாழ்த்துகள், முதல் வீட்டு தலை. அண்ட் அதுக்கப்புறமா பிக் பாஸும் துஷாருக்கு வாழ்த்துக்கள்லாம் சொல்லிட்டு இந்த வாட்டி வீட்டு தலைக்கு தனியாக ரூம் எல்லாம் கொடுத்துருக்கோம், போய் ஜாலியாக ஹாயா தங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு, அண்ட் கூடவே இப்போ நீங்கள் கேப்டனாக இருக்கிறதுனால 15 வாரம் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, ஆனால் அது உங்கள் கையில் தான் இருக்கு அப்படிங்கிறதையும் சேர்த்தே சொன்னாப்ல. ஆக்சுவலாக இதை எதுக்கு சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டி கேப்டன் ஆனதுனால அடுத்த வாட்டி கேப்டன்சி டாஸ்க்கு டேரக்டாக நாமினேட் ஆயிடுவாப்ல. அந்த டாஸ்க்ல ஜெயிக்கணும், இப்படி ஒவ்வொரு வாட்டியும் ஜெயிச்சு தான் 15 வாரத்துக்கு போக முடியும். எந்த சீசன்லையுமே ஒரு ஆளு 15 வாரமே கேப்டனா இருந்ததா சரித்திரமே கிடையாது, அப்படி ஆகவும் முடியாது அப்படிங்கிறது பிக் பாஸ் டீமுக்கே தெரியும். இருந்தாலும் அது இந்த சீசன்ல கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டுற மாதிரி காட்டிட்டு இருக்காங்க. இறுதி கட்டம் வரை உங்களை தக்க வைக்கும் வாய்ப்பு இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். இதுல பிக் பாஸ் கடைசியா தான் பயங்கரமான ட்விஸ்ட் தூக்கி மண்டையிலே போட்டு விட்டாப்ல. அது என்னன்னு சொல்லி பார்த்தா, துஷார் வந்து நான் பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டு வாயில துண்டு எடுத்து கட்டிக்கிட்டாப்ல. சரி ரைட், ஒரு மனுஷன் கேப்டன்சில பேசாம எப்படி ஹேண்டில் பண்ண போறான் அப்படிங்கறத நம்மளும் பார்க்கிறதுக்கு ஆவலா இருந்தோம். ஆனா பிக் பாஸ் என்ன சொல்லிட்டாப்ல, நீங்க தான் வீட்டு தலை, நீங்க
நீங்க பேசாம இருந்தா எப்படி, நீங்க துண்டை கழட்டி நீங்க பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. அது பயங்கர ஷாக்கிங்கா இருந்துச்சு. ரெண்டாவது ஷாக் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மீதி 2 பேர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க 2 பேரும் நான் சொல்ற வரைக்கும் இந்த டாஸ்கை கண்டினியூ பண்ணி தான் ஆகணும்ட்டாப்ல. நீங்க தேர்வு செஞ்ச விஷயங்களை இந்த நிமிஷத்துல இருந்து போட்டுக்கிட்டே இருக்கணும். பிக் பாஸ் கிட்ட இருந்து அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் பிரவீன்ராஜ் வந்து கோட்டை கழட்ட கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்க. அது ஜஸ்ட் கோட்டு தான், பரவாயில்ல போட்டுட்டு போயிடலாம். ஆனா ஆதிரைக்கு மாஸ்கை போட்டுட்டு சுத்தணும்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதை பார்க்கும்போது ஏன்டா பிக் பாஸ் உடைய கேப்டன்சி டாஸ்க்ல ஃபைனல் ரவுண்ட் வரைக்கும் வந்தது ஒரு குத்தமாடா, இந்த கேமை விளையாடாம விட்டவன் விளையாடி தோத்தவன்லாம் ஜாலியா இருக்கான், ஆனா அதுல கடைசி ரவுண்ட் வரைக்கும் வந்தவனுக்கு பனிஷ்மெண்டா. ஆக்சுவலி இந்த இடத்துல யாரா இருந்தாலுமே கடுப்பாக தான் செய்வாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஆதிரையும் கடுப்பாக தான் இருந்தாங்க. நான் கூட நினைச்சேன்னா டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறமும் மாஸ்கை கழட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே, அதுக்காக தான் கடுப்பாக இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா அதுக்கு கிடையாதான். இந்த சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே துஷாருக்கு ஒரு ரீசன் சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த ரீசனுக்கு தான் கடுப்பாக இருக்காங்க. ஆக்சுவலா துஷாரால பேச முடியாது, அதுதான் டாஸ்க். ஆனா அவனால பேசவும் முடியல, பாதி மூஞ்சும் மறைஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க பாத்தியா. அவன் துண்டை கொஞ்சம் பெருசா கட்டிட்டான், அதுக்கெல்லாமடா இது பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் கடுப்பாக இருக்காங்க. சேர்ந்து கவர் ஆகுதுங்கிறது. சோ ஆதிரை கடுப்பாய் சொன்ன டைலாக்கே மறுபடியும் எல்லார்கிட்டையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சுபிக் சாட்ட சொல்றாங்க, எஃப்டிட்ட சொல்றாங்க, சபரிட்ட சொல்றாங்க, அடுத்து துஷாரியை கூப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஓ மேல தப்பு கிடையாதுடா, அவங்க வந்து டேப் மாதிரி கொடுத்துருக்கணும், இல்ல சின்னதா கட்ட சொல்லி அவங்க தான் சொல்லிருக்கணும், இந்த மாதிரி ரீசன் சொன்னாங்க பாத்தியா, அது எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்க் எல்லாம் கழட்டி வச்சுட்டாங்க. அப்போ சபரி சொன்னாப்ல, இங்க பாருமா அவங்க என்ன சொன்னாங்க, இதை கடைசி வரைக்கும் நீடிக்கும்ன்றதை சொல்லதானே செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இவங்க சொல்றாங்க இல்ல அது வீட்டு தலைக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. வீட்டு தலைக்குன்னு சொல்லல, இது நீடிக்கும் அப்படிங்கிறத மட்டும் தான் சொன்னாங்க. நல்லா யோசிச்சு பாரு அப்படிங்கிற மாதிரி சபரி சொல்லியுமே அவங்க மறுபடியும் அந்த மாஸ்கை போடவே இல்லை. நான் எதுக்கு அதை போட்டுருக்கணும், சூஸ் பண்ற பாயிண்ட் உங்க கடைசி வரைக்கும் கூட வரலாம்னு சொன்னாங்க. இந்த இடத்துல ஆதிரை செலக்ட் ஆகாம போனதுக்கு பார்வதியும் ஒரு காரணம் தான் போல இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த டாஸ்க்ல இந்த அழுக்கு தண்ணியை கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, அப்ப ஆதிரை என்ன பண்ணிருப்பாங்க, அவங்களுடைய அழுக்கு தண்ணியை கீழே கொட்டி விட்டுருப்பாங்க. அதுல இவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு சின்ன கிளாஸ் ஆச்சு. அதை மனத்துல வச்சுக்கிட்டு ஏ துஷார் 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 அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அது இவங்க காதுக்கு வந்த உடனே ஆதிரை சொன்னாங்க, ஆமா ஆமா அவளுக்கு பர்சனல் வெஞ்சன்ஸ்லாம் இருக்கு, அவ செய்யக்கூடிய ஆள் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாங்க. சொல்லுவாங்க, ஏன் சொல்ல மாட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்வதி வந்து நம்ம கலையரசன் கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. இப்ப அவங்க எல்லாம் ஒரு டீம் இல்லையா, என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இவனோட பிக் பாஸையே குறை சொல்லிட்டு இருக்கா, இவன் வந்து ஒரு மாஸ்க போட்டு சுத்திட்டு இருக்காடா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நம்ம கலையரசன் அது கூடுதல் காமெடி பண்றாப்லையா. ஆமா ஆல்ரெடி ஒரு மாஸ்க் போட்டுருக்காங்க, அது போக இது அடிஷனல் மாஸ்க் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். 2 பேரும் கக்கம் கக்கம் சிரிச்சு எக்ஸாக்ட்லி வர சொல்லிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ஒரு மாஸ்க் போட்டுருக்கா, அப்போது செகண்ட் மாஸ்க் எக்ஸாக்ட்லி. அண்ட் அதுக்கப்புறமா ஜெயிலுக்கு போறதுக்காகவே 2 பேரை செலக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க இல்லையா, அவங்க வந்து பிக் பாஸ் இப்போ நீங்க ஜெயிலுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே 2 பேரும் ஜெயிலுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. அங்கேயும் போயிட்டு வியானா சும்மா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் கியூட்னஸ் தான் கொட்டோன்னு கொட்டிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா எல்லாரும் எட்டி பார்த்துட்டு இருந்தாங்க. என்னடா எட்டி பார்க்கறாங்கன்னு சொல்லி உள்ள பார்த்தா யாரோ ஒருத்தங்க கத்திட்டு இருக்காங்க. யாருன்னு கதவு திறந்து பார்த்தா நம்ம நந்தினி. நைட்டானா அவங்களுக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ தெரியல, திடீர்னு சந்திரமுகியா மாதிரி கத்துன்னு கத்திட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு விஷயம் சத்தியமா புரியவே இல்லை. இந்த பிக் பாஸுக்குலாம் ஆள் கிடைக்காத மாதிரி இவங்க எங்கெங்கேயோ போய் தேடி யாரையோ பொறுக்கி எடுத்து தான் வராங்க. அதுலேயும் மெடிக்கல் டெஸ்ட் இன்டர்வியூலாம் நாங்கள் ப்ராப்பராக வச்சு தான் உள்ளே எடுத்து வரோன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் வீக்லேயே இப்படி ஒரு ஆளை அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. வந்த 3 நாள் அழுதாங்க, 4வது நாள் கதகளி ஆடிட்டு இருக்காங்க. அதுலேயும் அன்பு ஜெயிக்கும் நம்புறியா அப்படிங்கிற மாதிரி, என் அன்பை யாராச்சும் பொய்ன்னு சொன்னீங்கன்னா நான் மனுஷியா இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கத்திக்கிட்டு இருக்காங்க. யாரு என்ன சொன்னா ஏது சொன்னா எதுவுமே தெரியல. எவனும் வாயும் திறக்க மாட்டாங்க. சரி ரைட், நீ கத்துற வரைக்கும் கத்து, நாங்க வேடிக்கை பார்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. கெமிக்கிட்ட போறாங்க, நீ போடுறது ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு தான் சொன்னேன், வேற எதுவும் நான் சொல்லல அப்படின்றாங்க. அப்புறம் கடியா கேட்ட போறாங்க, நேத்து நான் அழுது உண்மை, அதை நீ சந்தேகப்பட்ட, அதனால உன்னை விட்டு நான் போறேன் அப்படின்றாங்க. ஆனா இன்னைக்கு அந்த அன்பே வந்து சந்தேகமா இருக்கிறதுனால உன்னை விட்டு நான் விலகுறேன், அப்புறம் நான் வீட்டை விட்டு வெளியே போறேன் அப்படின்னு போறாங்க. மறுபடியும் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. எம்மா என்னவா முடிவில் இருக்க, வெளியே இருந்து பார்க்குற எங்களுக்கே இவ்வளவு பதட்டமா இருக்கு, எப்படா இதெல்லாம் லைவா இருந்து சுத்தி நின்று பாக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. என்னால ஆளுக்கு தகுந்த மாதிரி, மூஞ்சுக்கு தகுந்த மாதிரி, நேரத்துக்கு தகுந்த மாதிரி என்னால இது பண்ணிக்க முடியல. இதுல வேற அவங்களே சொல்லிக்கிறாங்க, நான் நல்லா இருக்கணும்னா அந்த வீட்டை விட்டு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏம்மா நீங்க நல்லா இருக்கிறது மட்டும் இல்ல, நாங்களும் நல்லா இருப்போம், தயவு செஞ்சு போயிருக்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. டெய்லி நைட் ஆனா இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கன்னா எப்படி பார்க்க முடியும்? ஒரு நாள் 2 நாள்னா பரவாயில்ல, அதுலயும் ஒரு ஆள் 2 ஆள்னாலும் பரவாயில்லங்க. இருக்கிற எல்லாருமே தினசா இருக்காங்க, திடீர் இந்த மாதிரி கிளம்புறாங்க. எவனாச்சும் ஒருத்தர் நல்லா இருப்பான்னு சொல்லி பார்க்கும்போது 2 நாளைக்கு அப்புறம் அவனும் மாறிடுறான்.
என்னடா சீசன் இதுங்கிற மாதிரி தான் இருக்கு. நான் நல்லா இருக்கணும்னா நான் வெளியே போகணும். ஆல்ரெடி ஒரு பக்கம் நந்தினி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதை எல்லாரும் சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் பார்வதி போய் சமாதானம் படுத்தலாம்னு சொல்லி போனா துஷார் நான் விட மாட்டேன், நீங்க பேச விட மாட்டேன், சும்மா இருங்கன்னு சொல்லிட்டு பார்வதி முன்னாடி போய் மறைச்சிக்கிட்டே இருக்கேன். அவனும் தள்ளி போடா நான் எதுவும் பண்ணடா தள்ளி போடான்னு சொல்லி அது பிரச்சனையா இது பிரச்சனையா இப்ப நாங்க எந்த பிரச்சனையடா கவனிக்கிறதுன்ற மாதிரி இருந்துச்சு. இதுல வேற பார்வதி கொண்டுனா திவாகரும் கிளம்பி வந்துருவாரா இல்லையா, எப்பா சும்மா இருப்பாங்க போய் சமாதானம் படுத்து சொல்லிட்டு திவாகர் போயிட்டு துஷாரை வேற பிடிச்சி வச்சுக்கிறாரு. சும்மா சொல்லக்கூடாது. நந்தினி அப்பப்போ சில உண்மைகளை சொல்ல செஞ்சாங்க. இந்த இடத்துல எனக்கு நிம்மதி இல்ல இடத்துல நான் இருக்க மாட்டேன் அப்படிங்கறத சொல்லிட்டு கூடவே கண்டென்ட் அங்க கிடைக்குமா இங்க கிடைக்குமான்னு தேடுறாங்க. இந்த மாதிரி இடத்துல நான் எப்படி இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பரவாயில்லையே, கோவத்துல கூட உண்மையெல்லாம் பேசுறாங்களே நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு கலையரசனுங்க தராங்க. எதுக்குமா கலையரசனை தேடுறா, அடிக்க போறியான்னு சொல்லி கேட்டா கலையரசன் கிட்ட போயிட்டு அவன் கிட்ட சக்தி இருக்கிறது உண்மை, அந்த சக்தியை வச்சு அவன் ஜெயிக்க போறது உண்மை, அதை நான் பார்த்துட்டேன் அப்படின்னாங்க. சரி ரைட்டு, அதாவது அவங்கள அனுப்புறது மட்டும் இல்லாம கலையரசனையும் சேர்த்து கூட்டிட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அது நடக்கல. அப்புறமா கேப்டனா துஷார் இப்ப நான் போய் சமாதானம் படுத்துறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி கிட்ட பேசும்போது நந்தினி பயங்கரமா எமோஷன் ஆகி ஐ ரெஸ்பெக்ட் யுவர் பொசிஷன், பட் இந்த வீட்டில் சாப்பிட்டியான்னு கேட்டா கூட அது பொய்யா நினைக்கிறாங்கடா, நான் என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா எமோஷன் ஆகி அழுக. அதுக்கு துஷாரும் பயங்கரமா எமோஷன் ஆகி அழுக ஆரம்பிச்சிட்டான். நீங்க பொய்யிலக்கா, நீங்க பொய்யில, யூ டிசர்வ்க்கா, நீங்க இந்த வீட்டில் இருக்கணும்க்கா, போகக்கூடாது காட்டுறான். டேய் விட்றா, அவங்களே போறேங்கிறாங்க, நீ தடுத்து நிப்பாட்டிடுவ போலையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா பார்வதி கூட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. பார்வதி உட்காந்து காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. எம்மா அந்த புள்ள கத்தலாம் பாத்தியா இல்லையா, இப்ப போய் சிரிச்சு மறுபடியும் உசுப்பேத்தி விட்டுருவே போலையே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்பப்ப அவங்களும் பயந்துக்கிறாங்க. இங்க பாருமா உன் மூஞ்சி லைட்டா மாறுற மாதிரி இருக்கு, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு வேற. இதுல வேற தெரப்பிக்கெல்லாம் ஒழுங்கா போறியா, ட்ரீட்மெண்ட்லாம் ஒழுங்கா எடுக்கிறியா, தனிமையில இருக்கலாம் எனக்கு புரியுது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. அந்த மூடு போகாதே, அதை பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குடி. ஆனா சாந்தமான நந்தினியை மறுபடியும் சந்திரமுகி கேரக்டருக்கு மாத்துற மாதிரி பார்வதி ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டாங்க பாருங்க. அதாவது பிக் பாஸ் வீட்டுக்கு நீ எதுக்காக வந்திருக்கியா, அதை முடிக்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நந்தினி சொன்னாங்க அதெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எது இந்த கதை ஒன்று சொன்னீங்க அதுவா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே திரும்பி ஒரு முறம் ஒன்று முறைச்சாங்க பாருங்க. சரி ரைட்டு, மறுபடியும் முதல்ல இருந்தால் போல இருக்குன்னு சொல்லி யோசிக்கும் போது இல்லை நான் வந்து பிக் பாஸ் நந்தினின்னு பேர் வாங்கணும்னு நினைச்சேன், அதை வாங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. ரைட்டுமா முடிஞ்சா சரிதான் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கும் போது கரெக்டாக பிக் பாஸும் கன்வென்ஷன் ரூமுக்கு கூப்பிட்டாப்ல. கன்வென்ஷன் ரூம்ல நான் கூட ரொம்ப பேசி எஃபோர்ட்லாம் போடுவார் போல இருக்குன்னு நினைக்கும் போது எல்லாரும் பொய்யா இருக்காங்க, நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி ரைட்டுமா கிளம்புமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அனுப்பிச்சிட்டாரு. உங்க இடது பக்கத்துல ஒரு கதவு இருக்கு, அது வழியா நீங்க போகலாம். ஆக மொத்தத்தில் பிக் பாஸ் உடைய ஸ்லோகன் மாதிரியே போக தான் புரியும், பார்க்க தான் தெரியுங்கிற மாதிரி அவங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் வீக்லேயே ஒரு ஆள் சந்திரமுகியா மாதிரி வீட்டை விட்டு வெளியே வருவாங்கன்னு சொல்லிட்டு இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு திசையில வெளியே வந்துட்டாங்கன்னு வைங்களேன். மறுபடியும் முதல்ல இருந்து ஒரு 20 பேர் அனுப்பிச்சு ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிச்சா கூட நல்லா தான் இருக்கும் போல. பார்க்க தான் புரியும், போக தான் தெரியும். ஸோ அதோட இன்னைக்கு எபிசோடு வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ இன்னைக்கு எபிசோட பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு குதர்க்கமான எபிசோடு, அதுலேயும் குறிப்பாக நந்தினி பண்ணது தான் இருக்கிறதுலே பயங்கர ஹைலைட்டாக இருந்துச்சு. இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் பிக் பாஸ் வரலாற்றிலேயே நம்ம பார்த்தது இல்லடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏதாச்சும் ஒரு ரீசன் இருந்து சண்டை போட்டு வந்தவங்கள பார்த்துருப்போம். டெய்லி நைட் ஆனால் கேரக்டரே மாறி ஆளே டிஃப்ரெண்ட்டாக மாறி பெர்ஃபார்ம் பண்ணுறதுலாம் இப்போ தான் இந்த சீசனில் தான், அதுவும் ஃபர்ஸ்ட் வீக்லேயே பார்க்குறோம்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி என்ன ரீசனே தெரியாமல் சில பேர்லாம் வெளியே எடுத்திருக்காங்க, அதையும் நம்ம பார்த்துருக்கோம். பட் இது வந்து உண்மையிலேயே ஒரு புது கேஸாக தான் இருந்துச்சு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பாக பார்க்க நினச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான டான் தட்டி விட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் டான் டைமுக்கு வந்து சேர்ந்துடும். ஸோ இது மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூட சூப்பரான ட்ரோலோட வந்து சந்திக்க அந்த பாய் ஃப்ரம் ஷாப்பி. டாடா bye and take care.